சிம்பிளாக ஈஸியாக பான்சி ரவா பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கர்நாடகா ஸ்பெஷல்னு சொல்லலாம். இந்த கோதுமை ரவை எல்லோ கலரில் இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு முதல்ல 1/4 கப் ஜவ்வரிசி எடுத்துகிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு பஞ்சு போல் ரெடி ஆகிடும். இதுக்கப்புறமா நெய் ஊற்றிட்டு முந்திரி திராட்சையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதுலேயே பாதாம், பிஸ்தா, சிரோஞ்சி எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இதையுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இதுலேயே பான்சி ரவை போட்டு தான் வறுக்க போகிறோம். இதான் பான்சி ரவா. டேஸ்ட் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். இதில் பான்சி ரவை உப்புமாவும் நான் போட்டிருக்கேன். உத்தமை கிச்சனில் நீங்கள் போய் பார்த்து செக் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். தேவைப்பட்டால் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயோ இல்லை நெய்யோ நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஒரு 1/4 லிட்டர் தண்ணியை ஊற்றிட்டு பால் வந்து ஒரு 1/2 லிட்டர் ஊற்றணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது நல்லா கொதிச்சு வரணும். 5 நிமிஷத்துலேயே இந்த ரவை நல்லா வெந்துடும். பால் பிடிக்கலைன்னா நீங்கள் தேங்காய் பால் கூட ஊற்றிக்கலாம். தின்னான தேங்காய் பால் தான் நீங்கள் ஊற்றணும். இதுக்கப்புறமா ஊற வச்ச ஜவ்வரிசி, இது பாதி வந்ததுக்கப்புறமா ஜவ்வரிசியை போட்டுட்டு நம்ம வேக வைக்கலாம். இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து நான் சுகர் போட மாட்டேன், வெல்லம் தான் நான் போட போகிறேன். இந்த ஸ்டேஜில் தேங்காய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஃப்ளேவருக்காக ஏலக்காய் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஏலக்காய் பொடி அப்படிங்கிறது கடைசியாக தான் போடணும். நீங்கள் இதில் ஜாதிக்காய் போடலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். இப்போது ஃபைனலாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வெல்லத்தோட பொடி, வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். முதல்ல நான் 1/4 கப் வெல்லம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு 1/4 கப் போடுவேன். நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ போட்டால் தான் அந்த ரவைக்கு அந்த ஸ்வீட் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். எப்போவுமே ரொம்ப முக்கியமானது, சுகர் போட்டிங்க அப்படின்னா அடுப்பு வந்து ஆன் பண்ணிவிட்டு கூட போடலாம், கொதிக்கும் போது கூட. ஆனால் நாட்டு சர்க்கரை, வெல்லம், கருப்பட்டியெல்லாம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு தான் போடணும், இல்லைனா திரிஞ்சு போயிடும். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து சில்லுன்னு குடிக்கலாம், ஹாட்டாகவும் குடிக்கலாம். ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்டில் இன்னொரு சேனல் இருக்குது, அதுலேயுமே 2000 ரெசிபீஸ் இருக்குது. சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டையும் ரன் பண்ணிகிட்ருக்கோம். 8000 ரெசிபீஸ் இருக்குது.